அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. சென்னையில் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குறைந்தபட்சமாக 35 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 105 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையின் முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறது. அது குறித்த அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஏசி பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு இடையே ஏசி மின்சார ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட். முதல் ஏசி ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையின் முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்களில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இன்றைய தினம் இந்த சேவை என்பது தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு இந்த சேவை என்பது தற்பொழுது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இந்த முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் என்பது தொடங்கியிருக்கிறது. மிகவும் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக ஐசிஎஃப் தொழிற்சாலையில் இந்த முழுவதுமாக 12 பெட்டிகள் இருக்கிறது. இந்த 12 பெட்டிகளுமே முழுவதுமாக ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில்களில் இருப்பது போலவே சிறப்பம்சங்கள் இந்த புறநகர் ரயில்களில் இருக்கிறது. தானியங்கி கதவுகள், எமர்ஜென்சி அலாரம், டாக் பேக் யூனிட் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த ரயிலில் இருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் சேவையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு தற்பொழுது சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கத்திற்கு இந்த புறநகர் ரயில் சேவை என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல காலை 10:35 மணிக்கும் அதே போல மாலை 3:45 மணிக்கு உள்ளிட்ட 3 நேரங்களில் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இந்த புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை கடற்கரையிலிருந்து இரவு 7:35 மணிக்கு புறப்படும் இந்த புறநகர் ஏசி ரயில்கள் இரவு 8:30 மணிக்கு தாம்பரம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புறநகர் ரயில் சேவை 12 பெட்டிகளுமே ஒரே லென்த்தில் இருந்தாலும் நம்ம முதல் பெட்டியிலிருந்து 12 பெட்டிகளுக்கும் நேராக செல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிறப்பம்சங்கள் இருக்கிறது. எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட், அதாவது மெட்ரோ ரயில்களில் உள்ளது போல அந்த டாக் பேக் யூனிட் இருக்கிறது. தானியங்கி கதவுகள் இருக்கிறது. குறிப்பாக ஓட்டுநருடைய அந்த ஓட்டுநருடைய அந்த கேபின்லையுமே தானியங்கி கதவுகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற தினங்களில் இந்த ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறைந்தபட்ச கட்டணமாக 35 ரூபாயும் அதிகபட்ச கட்டணமாக 105 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து மாம்பலம் செல்வதற்கு 40 ரூபாயும், சென்னை கடற்கரையிலிருந்து கிண்டி செல்வதற்கு 60 ரூபாயும், சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்கு 105 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற புறநகர் சேவைகளில் கட்டணம் என்பது 5 ரூபாய் என்ற அளவில் குறைந்தபட்சமாகவே 5 ரூபாய் என்ற அளவில் இருக்கும் பொழுது இந்த ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகளில் குறைந்தபட்ச கட்டணம் என்பது 35 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச கட்டணமாக 105 ரூபாய் வரை கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையின் முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். தொடர்ந்து முதல் ஏசி மின்சார ரயிலில் பயணித்த பயணி அளித்த பேட்டியை பார்க்கலாம். என் பேர் ஜெகதீஷ் பாபு, சென்னையிலிருந்து தான் வர்றேன். நான் மறைமலையில் போகிறதுக்காக ஆக்சுவலாக வந்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னாங்க, அதனால பொத்தேரி தான் ஸ்டாப்பிங், அதனால தான் பொத்தேரி ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளரும் சமுதாயத்துக்கும் சரி, சீனியர் சிட்டிசனும் சரி, இந்த மாதிரி போக்குவரத்து மிக அவசியம், தேவை. ஸோ இந்த வாய்ப்பளித்த அரசாங்கத்துக்கும் மாநில மைய அரசாங்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர்
என் பேர் வந்து பாலாஜி. நான் வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்கேன். ட்ரிப்ளிகேன்லேருந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே இப்போ வந்திருக்கேன். இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் ட்ரெயின் வேறு லெவலில் நல்லா டீசெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்ததுமே அந்த கூலிங்னஸ் ரொம்ப தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ஏசியை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ரெயினில் ஏசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக இங்கேருந்து மாம்பழம் போனோன்னா 5 ரூபாயில் போயிடுவோம். இப்போ இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 40 ரூபா ஆகுது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது.